சொல்கிறது, உயிரோடு இருந்த நாட்களிலே சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் தாவீதும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஒரு விசை தாவீது சொல்லும்போது சொல்கிறான், தன்னுடைய நண்பனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறான், பொதுவாக ஒரு மனுஷனுக்கு இந்த ஆப்போசிட் அப்படின்னா ஒரு ஆண் பெண்ணை நேசிக்கிறதும் ஒரு பெண் ஆணை நேசிக்கிறதும் அந்த ஆப்போசிட்டு அந்த மனிதர்கள் மேலே இருக்கிற நேசம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெண் பெண்ணை நேசிப்பதற்கும் ஒரு ஆண் ஆணை நேசிப்பதற்கும் இல்லாமல் ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதற்கும் ஒரு பெண் ஆணை நேசிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அப்போ தான் இந்த தாவீது சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஸ்திரீகளுடைய ஸ்நேகத்தை பார்க்கலும் உன்னுடைய நேசம் ரொம்ப அதிகமான நேசம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் காலங்கள் தாண்டினது, சவுலுடைய ஒரே ஒரு கசப்பின் நிமித்தமாய் அவனுடைய குடும்பமே ஒன்றும் இல்லாமல் போய் இப்போ இந்த சவுலுடைய குமாரனாகிய யோனத்தானும் சவுலும் ஒரே நாள் இறந்துடுறாங்க, மரிச்சிடுறாங்க. ஆனால் தாவீது ராஜ்யபாரம் பண்ணுற நாட்களில் பொதுவாக அவனுக்கு முன்னாடி இருந்த அந்த ராஜாக்களுடைய தடயமே இல்லாத அளவிற்கு அழிச்சிருவாங்க. அதுதான் உலகத்தில் இருக்கிற வழக்கம். நீங்கள் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பெரிய போர் நடந்து கொண்டே இருந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, பல ஆண்டுகள் நடந்து கொண்டே இருந்தது. ஸோ தமிழர்கள் மத்தியிலே ரொம்ப பிரபலமான ஒருத்தர் யார் அப்படின்னா பிரபாகரன் அப்படின்றவர் ரொம்ப பிரபலமான ஒருத்தர். தன்னுடைய தமிழ் ஜனங்களுக்காக நின்றுட்டாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய இது. நிறைய தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி. இன்றைக்குமே நம்ம மீடியாவில் அந்த கொடுமைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கே மன்னிக்க முடியாது, நமக்கே மறக்கவே முடியாத சில அனுபவங்கள். அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமீபமாக அந்த இலங்கையினுடைய அந்த பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி வந்தது போல் அதை ஸ்டாப் பண்ணுறது மாதிரி பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிரபாகரன் அப்படின்ற அந்த நபரை கொன்னுட்டாங்க அப்படின்றது மட்டுமல்லாமல் அவங்களுடைய பிள்ளைய பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சின்ன பையன்தான். அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பையனுக்கு ஒரு 13 வயசு 12 வயசு அந்த இதாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளையும் கூட உயிரோட வைக்காமல் கொன்னுட்டாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம செய்தித்தாள்களில் வாசித்தோம். ஏன் அப்படின்னு சொன்னால், அவரை சார்ந்த யாருமோ உயிரோடு இருக்கக்கூடாது. அவங்க ஒருத்தரை நம்ம விட்டு வச்சா கூட அவங்க மூலமாக திரும்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், அவங்க மூலமாக சமாதான குறைவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி யாரையுமே உயிரோட வைக்கக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ ஒரு ராஜ்யபாரத்தில் ஒரு ராஜாவினுடைய காலங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், அந்த அடுத்த ராஜாவாய் பொறுப்பெடுக்கிறவர் இவர் சமாதானமாக ராஜ்யபாரம் பண்ணி முடிச்சா விட்டுருவாங்க. ஆனால் அவர் பிரச்சனை பண்ணி அதனால் ராஜ்யபாரத்திற்கு கேடு வந்துச்சுன்னா அவங்கள சார்ந்த யாரையுமே உயிரோட வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோனத்தானுடைய சொந்தமோ இல்லை சவுனுடைய சொந்தக்காரங்களோ யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடினார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு தேடும் போது தான் யோனத்தானுடைய குமாரன் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறது. நீங்கள் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தானின் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை 7ஆவது வசனத்தை வாசிக்க போகிறோம். தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என்னுடைய பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றார். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உம்முடைய அடியான் எம்மாத்திரம் என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த தாவீது ராஜ்யபாரத்திற்கு வந்த உடனே சவுலுடைய குடும்பத்தாரை அழிக்கிறதுக்காக தேடல. யாராவது ஒருத்தர் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா, யோனத்தானுடைய மகன் 2 காலும் முடவனான ஒரு மகன், அந்த மகன் இருக்கிறான். உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா உங்க அப்பா என்னை நேசித்த நேசம் ரொம்ப பெருசு,
உங்க அப்பாவுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை உயிரோட வச்சு உன்னுடைய தாத்தாவுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு நான் தந்து நித்தம் என்னுடைய ராஜ சமூகத்தில் நீ அப்பம் புசிப்பாய் என்று அந்த மனுஷனுக்கு தாவீது சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை தன்னுடைய தகப்பனார் செய்தது, தன்னுடைய தாத்தா செய்தது, அந்த வம்சம் அப்படியே அழிந்து போகாதபடி தாவீதுனுடைய காலத்தில் அந்த பிள்ளைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று மட்டும் எப்போவுமே மனசில் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஆண்டவருக்காக செஞ்சது, நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறது, நீங்கள் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறது, பரிசுத்தத்திற்காக நீங்கள் போராடுகிறது, ஆண்டவருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கிறது, ஆண்டவரை நினைச்சு நீங்க பண்ணுகிற ஊழியம், இது எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் தருவார். நிச்சயமா பதில் தருவார். நான் என்னுடைய கண் கூடாய் நான் கண்டிருக்கிறேன். அதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரு. நான் இளைஞனாயிருந்தேன், நான் முதிர் வயதுமுள்ளவனுமானேன், ஆனால் நீதிமானுடைய சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை என்னுடைய கண்கள் கண்டதில்லை. நானும் அதே போல் இந்த பலிபீடத்தில் நிற்கிற நான் சொல்லுவேன், ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினவங்க, ஊழியத்தில் ரொம்ப சின்சியராக ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய உண்மையாக அர்ப்பணித்தவங்க, தங்களுடைய முதுகை கொடுத்தவங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தவங்க கெட்டு போனதை என்னுடைய கண் கூட நான் கண்டதே இல்லைங்க. அவங்களுக்கு ஆரம்பம் அற்பமாக தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு ஒரு பெரிய நன்மை கிடைக்காதது மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்களை ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறத நான் இன்று வரைக்கும் நான் கண்டிருக்கிறேன். அதனால் ஆண்டவருக்காக படுகிற பிரயாசம், ஆண்டவருக்காக வடிக்கிற கண்ணீர், ஆண்டவருக்காக நிற்கிற அந்த காரியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் மறக்க மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு வழியை திறப்பார். ஒரு நாள் நீங்கள் எழும்புவீர்கள், ஒரு நாள் நீங்கள் உயர்வீர்கள், ஒரு நாள் நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், ஒரு நாள் உங்களுக்காக வாய்ப்பு கொடுக்கப்படும், ஒரு நாள் கர்த்தர் சத்துருக்கு முன்பாக உங்களை ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். இதுல எந்த சந்தேகமுமே இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி அவருக்கு ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கணக்கு வச்சிருக்கிறதுல அவரை போல யாருமே வைக்க முடியாது. அவர் நமக்கு நம்ம செய்த நன்மைக்கு தக்கதாக அவர் செய்கிறது மாதிரி யாருமே செய்ய முடியாது. நான் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், நான் ஆண்டவருக்காக இதை விட்டு கொடுத்தேன், நான் ஆண்டவருக்காக இவ்வளவு உழைச்சேன், இன்னைக்கு நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒருவேளை கொஞ்ச காலம் வேணா அவங்க மறைஞ்சிருக்கலாம், ஆனால் உண்மையாய ஆண்டவரை சேவிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட்டதை என்னுடைய கண்கள் கண்டதே இல்லை. ஒரு நாள் அவர்களை தூக்கி நிறுத்துவார், ஒரு நாள் அவர்களை அலங்கரிப்பார், ஒரு நாள் அவர்கள் வெளியே தெரிவார்கள். ஏனென்றால் என்னுடைய தேவன் அவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறோம் பாருங்களேன், ஆண்டவருக்காக நீங்க விட்டு கொடுக்குறீங்க பாருங்க. இதை யாருமே எந்த பிரதிபலனும் நீங்க எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்காமலே அதற்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராமல் இருக்க மாட்டார். பாருங்க, வேதத்தில் மோசே என்கிறவன் ஒரு பெரிய லீடர். அப்போ அடுத்து எத்தனையோ லீடர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 பேரை தன்னுடைய ஸ்தானத்தில் இந்த தேவ மனுஷன் நியமிக்கிறார். மோசையினுடைய காலத்தில் அவனுடைய மாமனார் சொல்றாரு, இந்த நீர் ஒருவரா இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்காதீங்க, நீங்க லீடர்ஸை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லும்போது 70 பேர் மேல இந்த மோசைக்கு மேல வச்சிருக்கிற அபிஷேகம் 70 பேர் மேல ஸ்பிளிட் ஆகுது. ஆனா இந்த 70 பேரும் தனியா ஜெபம் பண்ணாங்க, இந்த 70 பேரும் மோசையோட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படவில்லை. ஆனா யாரு ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்னா, வேதம் சொல்கிறது மோசே மலைக்கு போகும்போது, மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது ரொம்ப ஆண்டவருக்கு நெருக்கமா இருந்தது யாருன்னா ஜோஷுவா. இந்த ஜோஷுவா ஒரு நன்மையும் எதிர்பார்க்கல. ஆனா வேதம் சொல்கிறது ஒரு நாள் வந்துச்சு. ஒரு நாள் வரும்போது ஆண்டவர்
மோசேயை எப்படி நடத்தினாரோ ஜோஷுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இந்த மோசே ஒதுங்கி ஒதுங்கி போறாரு, மோசே வேண்டான்னு சொல்றாரு, ஜோஷுவா வேண்டான்னு சொல்றாரு, என்னால முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். அப்போ நீங்க இந்த உபவாச ஜபத்துல நீங்க அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, ஆண்டவருக்காக செலவு செய்கிற எதுவுமே, ஆண்டவருக்காக செலவு பண்ற நேரம், ஆண்டவருக்காக செலவு பண்ற பணம், ஆண்டவருக்காக காண்பிக்கிற பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக உழைக்கிற உழைப்பு, இது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே வீணாய் போகாது. இது ஒரு பெரிய சொத்து, இது நமக்கு எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய சொத்து. நம்ம அடுத்து ஆண்டவர் இந்த பூமியில இருக்கிற நாட்களிலே அதற்கான நன்மையை நம்முடைய கண்கள் காணாமல் போகாது. நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த காரியத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய தலையின் மேல கர்த்தர் தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், மனிதர்களுக்காக நாம் செய்தது ஒருவேளை பலன் தராமல் போகலாம், ஆனால் ஆண்டவருக்காக செய்கிறது ஒரு நாளும் பலன் தராமல் போகவே போகாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம், நான் இவ்வளவு ஆண்டவருக்காக ஓடுனேனே, நான் இவ்வளவு ஆண்டவருக்காக செஞ்சேனே. ஆண்டவர், நீங்கள் கலங்கவே வேண்டாம். ஆண்டவருக்காக நீங்கள் செய்ததற்கு ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு நிச்சயமாய் தருவார். அதனுடைய பிரயாசத்திற்கு கர்த்தர் நிச்சயமாய் பலன் தருவார். அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் தருவார். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்கள் அந்த ஆசீர்வாதத்தை காணும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. மலைகள் விலகலாம், மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் அவருடைய கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே விலகாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. கைகளை மேலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். கைகளை மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆமென். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை என்னை விட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா விலகாது. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அது என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா பூச்சும் துருவும் பிடிக்காது. ஹல்லேலூயா.
ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு வேணும். என்ன உணர்வு வேணும் அப்படின்னு சொன்னால், நான் ஆண்டவருக்காக அவருடைய நாமத்திற்காக நான் நிறைய செய்யணும். நான் ஆண்டவருக்காக அவருடைய நாமத்திற்காக நிறைய செய்யணும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் பழக்குவிக்கும் போது என்ன பழக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீ உனக்காக அல்ல, இல்லைன்னா உன்னுடைய எதிர்காலத்திற்காக அல்ல, யாருடைய நாம மகிமைக்காகன்னா ஆண்டவருடைய நாம மகிமைக்காக. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எல்லாத்திற்குமே கணக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நம்ம ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நம்முடைய உபவாசத்திற்கு ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே வீணா போகவே போகாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தன்னை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம். தன்னுடைய பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுக்கு, தன்னுடைய குடும்பத்தை வளர்த்துறதுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்துறதுக்கு. பாருங்களேன், ஒரு பிள்ளை நமக்கு ஒருவேளை படிப்பில் வீக்காக இருக்குது அப்படின்னா நம்ம எத்தனை பேர் பிரயாசம் எடுக்கிறோம். அவனுடைய படிப்பு நல்லா வரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ டியூஷன் சென்டரை நம்ம யோசிக்கிறோம். என்ன பண்ணலாம் அவன் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் இதே நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த பிள்ளை முன்னேறதுக்கு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டால், நம்ம நிறைய பேர் அதில் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிறைய பெரியவங்களை நடத்தி வருகிறதே என்ன அப்படின்னா, ஒரு நாள் நம்ம கற்றுக்கொண்ட வேத வசனம், ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபந்தான் இன்னைக்கு நம்முடைய படிப்பு காப்பாற்றினதை விட, நம்முடைய உலகத்தில் இருக்கிற நாலேஜ் காப்பாற்றினதை விட, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் நம்மளை அதிகமாய் காப்பாற்றி இருக்கிறது. நாம் ஆண்டவருக்காக காண்பித்த அந்த பக்தி வைராக்கியம் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது. ஆண்டவருக்காக நம்ம இழந்தோம், ஆனால் இன்னைக்கு 10 மடங்கு கத்துறதை திரும்ப நமக்காக தந்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்னுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நான் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருக்காக அவருடைய மாம மகிமைக்காக, இந்த மாதிரி நிறைய 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 நான் 1 மணி நேரம் இன்னைக்கு உட்கார்ந்தேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அதனுடைய கணக்கை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? ஒரு நோட் அதிகம். எல்லாரும் சேர்ந்து. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என்னுடைய ஆண்டவர் ஒரு நாள் என்னை விட்டு அவர் விலகவே மாட்டார். சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமே. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. வாழ்விலே பாடும். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பாடும். மலைகள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை
நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு பாடும். நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள்